எங்கள் உயிர் தலைவன் எம் இனத்தின் விடுதலையை முன்னெடுத்த போது இந்த உலகில் பல்வேறு நாடுகள் அதைப் போல விடுதலைக்கு போராடியதெல்லாம் புரட்சி என்றும் விடுதலை போராட்டம் என்றும் போற்றிய இந்த பன்னாட்டு சமூகம், குறிப்பாக இந்திய பெருநாடு, எங்கள் விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி வீழ்த்தியது, அழித்தது. சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரிந்ததை வாழ்த்திய நாடு. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது ஏன்? பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்ததை வாழ்த்திய நாடு. அண்மையிலே தெற்கு சூடான் பிறந்ததை வாழ்த்திய என் நாடு. பாலஸ்தீன விடுதலையை ஆதரிக்கிற என் நாடு. இப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிந்ததை, இதையெல்லாம் ஆதரித்த இந்த நாடுகள் என் விடுதலையை மட்டும் வீழ்த்தியது ஏன்? லட்சக்கணக்கான என் இன மக்களை எங்கள் கண்முன்னே கொன்று குவித்தார்கள். உலகத்தில் என் அன்பு சொந்தங்களே, உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணாலும், அதுபோல இந்த உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுதிருக்கிறது, அழுது கொண்டும் இருக்கிறது. ஆனால் உலகம் நலிவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் மக்கள், என் தாய் தமிழ் ஒரு பேரன்பின் தாய், ஒரு பேரன்பின் தாய். அவள்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் அவள்தான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று சொன்னது அவள்தான். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதும் என் தாய் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றதும் என் தாய் தான், என் தாய் தான். காரணம், அவள் பேரன்பின் தாய், பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னதும் என் தாய் தான், என் தாய் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை என்று சொன்னதும் என் தாய் தான், என் தாய் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுமைக்கும் ஆழத்தறிவு நேசித்து நின்றது எங்கள் அன்பு தாய் தமிழ்தான். அந்த தாயின் பிள்ளைகள் உலகம் முழுமை நேசித்து நின்ற பிள்ளைகளை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவன் கூட இல்லாது தனித்து விடப்பட்டோம் என்பதுதான் பெருந்துயரம், பெருந்துயரம். பெனாசிர் பூட்டோவுக்கு எழுதும், சதாம் ஹுசேன் தூக்குக்கு துடித்தோம், மைக்கேல் ஜாக்சன் நடன கலைஞருக்கு எழுதும். எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அந்த போரை நிப்பாட்ட போராடினோம். சோமாலியாவின் பசிக்கு பசித்து கிடந்தோம். ஆனால் எங்கள் இனச்சாவுக்கு உலகில் எவருமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை என்பதை பார்க்கும்போது இதயம் வெடித்து துடித்தோம்.